Hi friends, welcome back. This is வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா நம்ம விஜய் ஓடி வந்துட்டாரா? ஆமாங்க. விஜய் வந்து மல்லியை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓடி வந்துட்டாரு. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி எல்லாரும் நம்ம விஜயை பார்த்துட்டு போயிட்டாங்க. போகும்போது மல்லியை பார்க்க முடியலன்னு ஏங்கிட்டு இருக்காரு. மல்லி வரலன்னு கேட்க வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் வரல ஏன் மல்லி என்னை பார்க்க வரல, நான் அக்கா கிட்ட சொல்லி அமைச்சிருக்கலாமா, இப்போ வரையும் அக்கா புராணத்தே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த சீன் நடக்குது. ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் தூங்குறாங்க. தூங்கிட்டு அந்த டைம்ல நம்ம விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா எஸ்கேப்புங்க. ஆமாங்க, தலைவரே போலீஸ் ஸ்டேஷன் வேகமா எஸ்கேப் ஆயிட்டாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வீடு வரைக்கும் ஓடி வந்தாருன்னு பாருங்களேன். ஓடி வந்து கதவை டப்புன்னு தட்டுறாரு. நம்ம வெண்பா குட்டியும் மல்லியும் கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம விஜய் மல்லியை பார்க்க விஜயை பார்க்க அப்படியே ஒரே ரொமான்டிக் சீன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வெண்பா குட்டி ஓடி போய் விஜய் கட்டி பிடிச்சி தூக்கி கொஞ்சிடாருங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்துட்டு எப்படி வந்தீங்க, உங்களை விட்டு எனக்கு இல்லை நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்ல, மல்லி இப்போதாங்க ரொமான்டிக் சீன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சீன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கேட்குறீங்களா? இல்லைங்க நான் உங்களை அனுப்ப மாட்டேன், நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு விஜய் கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி இழுக்கவும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா இந்த வெள்ள சீன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சீன் மாசா கிளாஸா போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் தாங்க கொம்பேரி முக்கி ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இந்த விஷயத்த பார்த்துடுறாங்க. என்னடா எப்படா வந்துட்டு ஓடி வந்து சொல்ல, இதெல்லாம் தப்பு விஜய், இட் இஸ் வெரி அஃபென்ஸ் யூ கோ அப்படி இப்படின்னு சீனை போட. இதுக்கு நடுவில் நம்ம போலீஸ் வந்து நம்ம மல்லியை விஜயம் பிரிக்கிறதுக்காக வராங்க. ஏன் எதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, விஜயை கூப்பிட்டு போகணும். தப்பிச்சு வந்தது விஜய், அதனால விஜய் மிஸ் ஆயிட்டாரு, அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே கிளம்புதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் தகர்த்தெரிச்சு நம்ம விஜய் ஓடி வந்திருக்காரு. எதுக்காக? எல்லாம் மல்லி மேல இருந்த லவ், வெண்பா மேல இருந்த லவ். ஆமாங்க, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அறிவு கூட கிடையாது. அறிவு இருந்தா அப்படி பண்ணுவாரா? இல்லைங்க, அறிவு தான் பண்ண மாட்டார். இல்லை, அதனாலதான் ஓடி வந்துட்டார். இதனால என்ன சொல்றேன், அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்படிலாம் வைக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி வந்தா என்ன தண்டனும் தெரியல, உள்ள தூக்கி வச்சு முட்டி தட்டி ஜட்டியோட நிப்பாட்டுவாங்க. ஆனா விஜய் எதுக்கும் பயப்படாம நம்ம வெண்பா மல்லியை பார்த்தே திருன்னு ஓடி வந்துட்டார். மறுபடியும் வந்து பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா மல்லி சீனில் போன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம போலீஸ் வந்து விஜய் மறுபடியும் பிடிச்சிட்டு போறாங்க. அக்யூஸ் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்ப போறாங்க. இந்த விஷயத்த வச்சு கேஸை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளானுக்கு நடுவில் இருந்து எப்படி நம்மளோட விஜய் தப்பிப்பார், நம்ம மல்லி எல்லா உண்மையாக அவர்கிட்ட சொல்லிட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியலையா அப்படின்றதாங்க கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. விஜய் எப்படியாவது இன்னும் 2 வருஷம் உள்ள வைக்க நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான்ல எல்லாம் இருந்து அவங்களோட சதியை எப்படி முறியடிச்சுட்டு விஜய் வெளியே வருவாரு, மல்லியை விஜய் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட், ஷேர் பண்ணுங்க. பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன் எதுக்காக என்னோட சேனலை ஃபாலோ பண்ண சொல்றேன்னா அது ஒரே ஒரு காரணம் தாங்க. ஏன்னா நான் பார்த்து அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்து அதுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸை நான் பார்க்கணும். அப்படி நீங்க பண்ற கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும். இவ்வளவுதாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்டர்டைன்மெண்ட். இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிற பத்தியா அப்படின்னு நீங்களாம் காரியத்துக்கு போகிறது எனக்கு தெரியுது. என் தம்பி சொல்லியிருக்கான், வாழ்க்கையில் என்னைக்கானா இருக்கட்டும் எதுக்கானா இருக்கட்டும் தோண்டு போகக்கூடாது. தோண்டு போனால் வாழ்க்கையில் வாழவே முடியாது. இது வந்து என்ன தெரியுது, பஜ்ஜிக்கு தேவை வாழைக்காய்க்கு தேவை என்ன, நான் சொல்கிறத கேளுடா ஒழுங்கா வேணுன்னு என் தம்பி என்ன அடிக்கடி பார்த்து சொல்லுவான். அதுக்காக தாங்க சொல்கிறேன். எவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. Bye bye.